Banks are the real mafias, right? பேங்க் வந்து நம்ம பார்க்குற நார்மல் பர்சன் மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் லைஃபையும் வந்து எவ்வளோத்துக்கு வந்து தூக்கி போடுது, எவ்வளோத்துக்கு வந்து நம்ம பேங்க்ஸால் நம்ம லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது, ரைட்? அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம்? பீப்புள்ஸ் எல்லாருமே பேங்கை வந்து அவங்க சாதகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் நம்மள மாதிரிப்பட்ட நார்மல் பர்சனுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பேங்க்குக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லைக் நம்ம வந்து நமக்கே தெரியாமல் பேங்க்குக்கு வந்து ஹோல் லைஃப் ஒர்க் பண்ணுவோம். அண்ட் அந்த பேங்கால் நமக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம், ரைட்? ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see in this video. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேங்க் வந்து எவ்வளோ பவர்ஃபுல். நீங்கள் ரீசெண்டாக வந்து துணிவு மூவி பார்த்துருப்பீங்க. அந்த மூவியில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, ரைட்? அண்ட் சேம் மதன் கௌரி கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணாங்க. பட் இதில் ரெண்டு விஷயம் என்னன்னா, பேங்க் வந்து ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி ஹைஜாக் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் போய் பேங்கை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. செகண்ட் திங் வந்து நீங்கள் வந்து அது அவங்க சார்ஜ் பண்ணுற அந்த 50 ரூபா 20 ரூபா 100 ரூபா இதெல்லாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறது மூலமாக உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ பேங்க் வந்து உங்களுக்கே தெரியாமல் பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பேங்க் வந்து ரொம்ப பவர்ஃபுல். எவ்வளோ பவர்ஃபுல்னா, நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க கவர்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல், ரைட்? அதே மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் ரொம்ப பவர்ஃபுல். லைக் பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், அம்பானி, யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே பெரிய பவர்ஃபுல், ரைட்? திஸ் கார்பரேட் கம்பெனிஸ் ஆர் ரியலி பவர்ஃபுல். அவங்க நினச்சா அவங்க லைஃப் வேற லெவலில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி வேற லெவலில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கே தெரியாமல். சேம் கவர்மெண்ட்டும் உங்கள் லைஃப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நல்லாவே இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமாக பணம் தேவைப்படும், ரைட்? புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் நிறைய ரூபா தேவைப்படும். எப்போவுமே இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பேங்க்கிட்ட இருந்தால் பணம் வாங்க. அண்ட் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்கை பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் இருக்கு. பட் எல்லா பேங்க்குக்கு பின்னாடி மூணு பெரிய பேங்க் தான் இருக்கும். அந்த 3 பேங்க்கு பின்னாடி ஜஸ்ட் 10% தான் இருப்பாங்க. அந்த 10% உங்கள் லைஃப்பை வேற லெவலில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணலாம். எஸ், தட் இஸ் ட்ரூ. பேங்க் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ நீங்கள் வந்து பேங்கை வந்து படத்தில் பார்க்குற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. பட் ரியாலிட்டியாக நீங்கள் பேங்கை வந்து என்ன பண்ணலான்னா, இந்த பேங்க் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேங்க்கிட்ட போய் நீங்கள் பணம் வாங்கணும், இல்லைனா பேங்க்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்கணும். இந்த 2 விஷயத்துல தான் பேங்க் வந்து ஒர்க் ஆக முடியும், ரைட்? பேசிக்காக பேங்க்கிட்ட இருந்து நீங்கள் பணம் வாங்கணும். ஸோ ரிச் பீப்புள் ப்ராப்ளமே இல்லை, அவங்க எப்பவுமே பேங்க்ல இருந்து பணம் வாங்குவாங்க. பிகாஸ் தே ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. பட் நார்மல் பர்சன் தான் நீங்கள் நிறைய இருக்கும், ரைட்? நம்மள மாதிரிப்பட்ட பசங்க, நம்மள மாதிரிப்பட்ட ஆட்கள் தான் நீங்கள் நிறைய இருக்கும். நம்ம கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது, நார்மலாக வந்து ஒரு ட்ரீமை வந்து நமக்கே தெரியாமல் நம்மள்ட்ட வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நம்ம வந்து அதை பை பண்ணுவோம். இது எப்படி நடக்கும்னா, ஸோ தட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா ரிச் பீப்புள், கவர்மெண்ட், கார்பரேட் கம்பெனிஸ், பெரிய 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 டெக் கம்பெனிஸ் எல்லாருக்குமே, பெரிய பெரிய ரிச் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். பணம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். மணியை வந்து எங்கே போடணும்னு தெரியும். ப்ராஃபிட் தராத எந்த விஷயத்துலையுமே அவங்க வந்து ₹1 இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அஸ் எ நார்மல் பீப்புள்? இப்போ எக்ஸாம்பிள் ஹோம் லோன். நான் வந்து ஹோம் லோனை வந்து ஒரு பெரிய ஸ்கேம் தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, நம்ம வந்து குட்டி குட்டியாக சேர்த்து கொஞ்சம் ரூபா சேர்த்து வச்சிருப்போம், ரைட்? அண்ட் தென் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ரூபா ப்ளஸ் நம்ம வந்து ஹோம் லோன் ஒன்று எடுப்போம். அண்ட் தென் நம்ம வந்து ஒரு ஹவுஸை பில்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ நம்ம ஹோல் லைஃப் நம்ம ஒர்க் பண்ணது ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா லோன் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் அதுலேருந்து நமக்கு ₹1 ப்ராஃபிட் கிடைக்காது, ரைட்? அண்ட் வந்து இந்த ட்ரீம் வந்து கிட்டத்தட்ட ஹோல் வேர்ல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ரைட்? எல்லா ஆவரேஜ், எல்லா மிடில் கிளாஸ், எல்லா புவர் ஃபேமிலிக்கும் தே கிவ் ஹோம் லோன் ஃபார் ஃப்ரீ. ஸோ எக்ஸாம்பிள் ஹோம் லோன் ஃபார் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. பட் ஹோம் லோனுக்கு அந்த ஆஃபர், ஹோம் லோனுக்கு இந்த ஆஃபர், ஹோம் லோனுக்கு இந்த ஆஃபர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு இருக்கணும், அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ கதையை சொல்லி எல்லாரையும் வந்து ஒரு ஹோம் லோன் எடுக்க வச்சிருவாங்க. நமக்கே தெரியாம நம்ம ஹோல் லைஃப் வந்து ப்ராஃபிட் தராத ஒரு விஷயத்துக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் நம்ம ஹோல் லைஃப் வந்து நம்ம அதுக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், பேங்குக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் செகண்ட் ஒரு பெரிய ஸ்கேம் என்னன்னா, எஜுகேஷனல் லோன் வந்து ஒரு பெரிய ஸ்கேம். எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க எஜுகேஷனல் லோனுக்கு, ரைட்? ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, பெரிய பெரிய பணக்கார ரிச்சஸ் பீப்புள், மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் யாருமே வந்து ஸ்கூல் சொல்லி தந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி அவ்வளோ மணி மேக் பண்ணல, ரைட்? ஸ்கூல் சொல்லி தர விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவங்களால ஒரு வெல்த்தி பர்சன் ஆக முடியாது, எல்லாருக்குமே தெரியும், ரைட்? தென் நீங்கள் வந்து எதுக்காண்டி அதில் அவ்வளோத்துக்கு ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் தென் அனதர் கொஸ்டின், எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஸ்டடீஸே நல்லா வருது, இப்போ சயின்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாடம் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா, அண்ட் நீங்கள் இஃப் யூ ஆர் குட் அட் தட், தென் உங்களுக்கு பெரிய ஸ்கூல் தான் தேவைன்னு கிடையாது. நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தாலுமே, எந்த காலேஜில் படித்தாலுமே நீங்கள் ஷைன் ஆவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தாலுமே ஷைன் ஆவீங்க, ரைட்? ஸோ எஜுகேஷன் லோன் எடுக்கணும்னு ஒரு தேவையே இல்லை. செகண்ட், இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கூலில் போய் படித்தாலும் தேர் இஸ் நோ யூஸ். ஸோ ஐ திங்க் எஜுகேஷன் லோன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கைண்ட் ஆஃப் நம்ம வந்து டெப்த்தில் போய் மாட்டுறது. செகண்ட் வந்து ஹோம் லோன். இந்த ரெண்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆவரேஜ் பீப்புள் எல்லாருமே எடுக்கிற வந்து லோன் வந்து இந்த 2 லோன் தான். அண்ட் தென் சம் ஆஃப் தம் டேக் பிஸ்னஸ் லோன், அதை மாதிரி கொஞ்சம் பேர் எடுப்பாங்க. பட் இல்லைனா கடன் வாங்குற மாதிரி கொஞ்சம் பேர் லோன் எடுப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை மாதிரிப்பட்ட லோன் தான் நம்ம எல்லாருமே எடுப்போம். அண்ட் இந்த 2 லோனில் இருக்க பிரச்சனைனா, நம்ம வந்து பேங்க்லேருந்து பணம் வாங்குறோம், பட் அந்த பணத்தை வந்து நம்ம ப்ராஃபிட் தராத ஒரு விஷயத்தில் போடுறோம். அண்ட் தென் நம்ம ஹோல் லைஃப் நமக்கே தேவை பேங்க்காண்டி ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து மாறும். ஏன்னா ரிச் பீப்புள் யாருமே இதை பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாருமே பேங்க்ல இருந்து பணம் வாங்குவாங்க அண்ட் தென் ப்ராஃபிட் தர ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தட் தே ஏர்ன் லாட் ஆஃப் மணி அண்ட் எப்பவுமே ரிச்சாகவே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா,
இப்போ எக்ஸாம்பிள் பேங்க் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும் ரைட். நம்மளால பேங்க் கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாம் முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேபி ஃபைண்ட் சம் ஹை பேயிங் ஜாப், இல்லைனா ஒரு ஸ்கில் செட்டை வளர்த்துக்குங்க. எனி திங், பிகேம் a யூடியூபர், வாட் எவர், பிகேம் an athlete, கோ டு ஜாப், டூ சம்திங், என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் நீங்கள் ஆஃப்டர் உங்கள் கையில் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்த பிறகு அந்த மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ப்ராஃபிட் தர ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணு. மணி எப்படி ஒர்க் ஆகும், இட்ஸ் ஆல் அபவுட் டபுள்ஸ் கேம் ரைட். மணியை நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து க்ரோ ஆகும். அண்ட் தென் இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் கையில் 1 லட்ச ரூபா இருக்குது, அதை வந்து ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க கரெக்டாக. அண்ட் தென் அந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் மாறும். அண்ட் தென் லைக் தட் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர ப்ராஃபிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஓனாக ஹோம் பில்ட் பண்ணலாம் ரைட். அதுலேருந்து வர ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் ரேண்டமாக உங்கள் லைஃப்பில் இருக்க ஹோல் மணியை வந்து சேமிச்சு வச்சு அண்ட் தென் பேங்க்ல இருந்து லோன் எடுத்து ப்ராஃபிட் தராத ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதுங்க. பேங்க்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் திஸ். பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கே தெரியாமல் தேவையில்லாத நிறைய ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் நமக்கு செல் பண்ணுவாங்க, லைக் பைக்ஸ், கார்ஸ், எவ்ரி திங். ஸோ ஒரு ரிச் பர்சன் வந்து பை பண்ணுவாங்க அண்ட் தென் அதை பார்த்து அவன் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்க யாராவது ஒரு ஆள் பை பண்ணுவாங்க அண்ட் தென் அவனுக்கு நேபர் ஒரு ஆள் யாராவது பை பண்ணுவாங்க அண்ட் தென் அதை பார்த்து கடைசியில் நம்ம பை பண்ணுவோம். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப் இட் டசன்ட் மீன் எனிதிங். ஸோ தே இன்ஃப்ளூயன்ஸ் லைக் தட். அண்ட் நம்ம வந்து தேவையில்லாத நிறைய விஷயத்துக்காண்டி லைஃப்பில் வந்து லாஸ்ட் வரை ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம்.